نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين صدق الله العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال عليه الصلاة والتسليم رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر جيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குவோமாக. சலாத்தும் சலாமும் ஹஸ்ரத் சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபவு தாபீன்கள், இமாம்கள், இன்று உலகத்திலே பல்வேறு பகுதியில் வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாய மக்கள், குறிப்பாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம் எல்லோரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நீங்கா நிலவட்டுமாகுக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் நோயற்ற வாழ்வையும் குன்றாத மன நிம்மதியையும் சம்பூர்ணமான ஈமானிய பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த விழாவின் தலைவர் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்களே, சிறப்பான முறையில் நிகழ்ச்சியை அமைத்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளியின் தகுதிமிக்க தலைமை இமாம் ஹஸ்ரத் பெருந்தகை அவர்களே, அழகான ஒரு சிறப்புரையை அபுத்தலாயில் என்று சொல்வதற்கு ஏற்ப அடுக்கடுக்கான ஆதாரங்களை அடுக்கி நமக்கெல்லாம் ஒரு தெளிவை தந்து அமர்ந்திருக்கிற ஹஸ்ரத் பெருந்தகை அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, சிறார் சிறுமிகளே, இறைநேசர்களை கொண்டாடுவோம் என்ற ஒரு அருமையான தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், நமது இந்த கல்மண்டபம் ஷாஃபியா மஸ்ஜிதை பொறுத்தளவுக்கு அடிக்கடி விழாக்கள் நடத்தி ஈமானிய விழிப்புணர்வை சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய கொள்கையின் அடிப்படையில் தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகத்தான மஸ்ஜித். அங்கு ஒரு சில வார்த்தைகளை பேசுவதற்கு ரப்புல் ஆலமீன் வாய்ப்பளித்திருக்கிறான். அல்லாஹுக்கே எல்லா புகழும். அன்பானவர்களே, குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு வசனம், நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான், அடிக்கடி நம்ம கேள்விப்பட்ட வசனங்கள் தான். அல்லாஹ் கூறுகிறான், விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், வகூனு மஅஸ் சாதிகீன், நல்லோர்களோடு உண்மையாளர்களோடு நீங்கள் சேர்ந்திருங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த வசனம்தான் நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரமாக
நம்முடைய ஈமானின் அடிப்படையாக இறைநேசர்களை நாம் மேற்கொள்ள வேண்டும், அவர்களோடு நாம் சேர்ந்திருக்க வேண்டும் என்பதற்கான அடிப்படை ஆதாரமாக இந்த வசனம் இருக்கிறது. 2 செய்தி எல்லாம் சொல்கிறான். முதலாவது இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தக்வா, அல்லாஹுவை பயப்படணும், முதலாவது விஷயம். 2வது நல்லோர்களோடு சேர்ந்திருக்கணும். குர்ஆன்கிறது கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்கள் பின்பற்றுவதற்கு வசதியாக அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த வசனம் இந்த வருஷத்தோட முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் அதை பின்பற்ற முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. கியாமத்து வரைக்கும் பின்பற்றுவதற்குண்டான செய்திகள் அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ தக்வாவும் சாதிகீன்களோடு சேர்ந்திருத்தல் என்பதும் கியாமத்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அதை நம்ம அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். 2மே கியாமத்து வரைக்கும் நீடித்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. அல்லாஹுவை பயந்துக்கிறதுனா என்ன? தக்வா செய்யணும்னு சொல்கிறோம்ல, தக்வானா என்ன? அல்லாஹுவை பயப்படுறதுனா என்ன? நம்ம இந்த உலகத்தில் நிறைய பொருளை பார்த்து பயப்படுறோம், அது மாதிரி எல்லாம் தக்வாங்கிறது. பாம்பு வருது பயப்படுறோம், அதுக்கு பேர் தக்வாவா? அல்லது இது மாதிரி அல்லாஹ்வை பயப்படுறதுக்கு பேரா? இல்லை. நெருப்பு எரியுது, அதை பார்த்து பயப்படுறோம், அதுக்கு பேர் தக்வாவா? கடற்கரைக்கு போனோடனே உள்ளே கொஞ்சம் குளிக்க போகிறப்ப ஆழமாக போனால் நமக்கு பயம் வருது, அதுக்கு பேர் தக்வாவா? இப்போ தக்வானா என்ன? நெருப்பை பார்த்தோ, கடலை பார்த்தோ, அல்லது பாம்பை பார்த்தோ, விஷஜந்துக்களை பார்த்தோ நாம் எப்படி பயப்படுகிறோமோ அது போன்று பயப்படுவதற்கு பேர் தக்வா அல்ல. தஃப்சீர்களிலே அழகான விளக்கம் எழுதப்பட்டிருக்கிறது. தக்வா என்பது பல படித்தரங்கள் இருக்கிறது, பல படித்தரங்கள். இறைநேசர்கள் எதை தக்வா என்று சொல்கிறார்களோ அதுதான் உயர்ந்த படித்தரம். தக்வாவில் ஷிர்கு, குஃப்ரு இந்த 2ம் செய்யாமல் இருந்தால் அதுக்கு பேர் தக்வாலாம். இணை வைப்பு ஒருத்தன்ட்ட இல்லை, ஒருத்தன் இறை நிராகரிப்பு இல்லை, அதுக்கு பேர் தக்வா. இது முதலாவது அந்தஸ்து. இது மாதிரி ஒருத்தன் இருந்தான்னா அல்லாஹ் அவனை நிரந்தரமாக நரகத்தில் போடுறதுட்டும் காப்பாற்றிடுவான். காஃபிராக இருந்தால் அப்படித்தானே வருது குர்ஆனில், ஹாலிதீன ஃபீஹா, நரகத்தில் கொண்டு போய் போட்டான்னா இவ்வளோ காலம்னு கணக்கு கிடையாது, இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ இவர்கிட்ட குஃபர் இல்லை, இவர்கிட்ட இறை வைப்பு இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹுலூதுன் ஃபின்னார், நிரந்தரமாக நரகத்தில் இருப்பது என்பது இவருக்கு கிடையாது. இது முதலாவது விஷயம். 2வது, சில பேர் பாவங்களை விட்டு தவிர்ந்திருப்பாங்க. ஷிர்க்கும் இருக்காது, குஃப்ரும் இருக்காது, பாவமும் செய்யாமல் இருப்பாங்க. இது ஒரு வகையான தக்வா. இன்னும் சில பேர் பெரும்பாவங்கள் செய்யாமல் இருப்பாங்க. ஒரு 7 வகையான பாவங்கள் ஹதீஸில் பெரும்பாவங்கள்னு வருது. ஷிர்க் இல்லை, குஃப்ர் இல்லை, பாவங்கள் இல்லை, பெரும்பாவங்கள் இல்லை, இதெல்லாம் இருந்தால் அதுக்கெல்லாம் பேர் தக்வா தான். ஆனால் வலிமார்கள் சொல்லக்கூடிய தக்வா என்ன தெரியுமா? எதுவெல்லாம் சந்தேகத்திற்கிடமானதாக இருக்கிறதோ அதையும் தவிர்த்து கொள்வார், அதுக்கு பேர் தான் தக்வா. சந்தேகத்திற்கிடமானது, இது ஆகுமானதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டவுட் வருது, சுபஹாத்துன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த சுபஹாத்தையும் தவிர்த்து கொள்ள வேண்டும், அதுக்கு பேர் தான் தக்வா. நம்ம எல்லாத்துக்கும் தெரியுங்க வட்டி வாங்கக்கூடாதுன்னு, எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும் வட்டி வாங்கக்கூடாதுன்னு, எல்லாத்துக்குமே தெரியும், குர்ஆனில் இருக்குது, ஹதீஸில் இருக்குது. ஆனால் சில நேரங்களில் போனஸ்ன்னு சொல்லி கொடுப்பான், பேரை மாற்றிடுவானுங்க. இப்போ இது வட்டியா இல்லையா ஒரு சந்தேகம் வரும், விட்டுறணும், அதுக்கு பேர் தான் தக்வா. எதுவெல்லாம் நமக்கு சந்தேகமாக இருக்கிறதோ விட்டுறணும். அது சென்னையில் சொல்ல வேண்டியதே இல்லை, தொப்பி போட்டு நிறைய பேர் கடை திறந்து வச்சுருக்காங்க. பாய் பிரியாணிங்கிறான், பீஃப் பிரியாணிங்கிறான், எது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. பேர் பார்த்தா வேற என்னமோ பேர் போட்டிருக்கான், தொப்பி போட்டு ஒரு ஆளை சம்பளத்துக்கு பாட்டிருக்கான். நம்ம பசிக்குதுன்னு போயிடுறோம், 80 ரூபாய்க்கு கிடைக்குது, 100 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு போகக்கூடாது. தெளிவாக தெரிஞ்சால் தான் சாப்பிடணும்.
ஹலாலாக்கப்பட்டது தான் அப்படின்னு இருந்தால் தான் சாப்பிடணும். சுபஹாத் சந்தேகம் வந்துருச்சுன்னா விட்டுறணும். வலிமார்களாக இருப்பவர்கள், இறைநேசர்களாக இருப்பவர்கள் சந்தேகத்திற்கு இடமான அத்தனையும் விட்டு விடுவார்கள். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், விசுவாசிகளே இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். நம்ம எந்த தரத்தில் இருக்கணுங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். வெறும் ஷிர்க் குஃப்ரை மட்டும் விட்டுட்டு இருக்கிறதா, அல்லது பாவங்களையும் விட்டுட்டு இருக்கிறதா, அல்லது பெரும்பாவங்களையும் விட்டுறணுமா, அல்லது சந்தேகத்திற்கு இடமானதையும் விட்டுணுமா அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். அல்லாஹ் பொதுவாக சொல்லிவிட்டான், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். இதுக்கு பேர் தான் தக்வா. பாம்பு மாதிரியோ அல்லது மற்றதை பார்த்து பயப்படுற மாதிரியோ பேர் உள்ள பேர் தக்வா இல்லை. குர்ஆன் ஷரீஃபிலே வருகிறது, இன் அவுலியாஉஹு இல்லல் முத்தகூன், இன் அவுலியாஉஹு இல்லல் முத்தகூன், வலிமார்கள் தான் அல்லாஹுவை பயப்படுவார்கள் என்று சொல்கிறார். வலிமார்கள் தான், இறைநேசர்கள் தான் அல்லாஹுவை பயப்படுவார்கள் என்று சொல்கிறான். அப்ப தக்வாவினுடைய உச்சகட்டம் இறைநேசர்கிட்ட இருக்கிறது என்று பொருள். சந்தேகத்திற்கு இடமானவற்றை கூட முற்றிலுமாக தவிர்த்து வாழக்கூடியவர்கள் இறைநேசர்கள். அவர்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்போது இறுதி நபியாக அல்லாஹ் முடிவு செய்து அவர்களுடைய ஹயாத்தை மதீனத்துல் முனவ்வராவிலே ரவுலாவிலே அல்லாஹ் வைத்தாரோ அன்றிலிருந்து வலிமார்களுடைய வேலை ஆரம்பமாகிவிட்டது. நபிமார்கள் வரிசையை அல்லாஹ் அனுப்பிக்கிறது தான். நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவு செய்கிறார்கள். அதற்கு பிறகு இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய வழிகாட்டிகளாக ஒவ்வொரு காலத்திலும் ஒரு இறைநேசரை அல்லாஹ் அனுப்பி கொண்டே இருந்தார். பல்வேறு இறைநேசர்களை அல்லாஹ் அனுப்பி இருக்கிறார். நபிமார்களும் அல்லாஹுடைய அருளுக்குரியவர்கள், சஹாபாக்கள் இறைநேசர்களின் உச்சத்தை பெற்றவர்கள். இன்னும் ஏராளமான படித்தரங்கள் இறைநேசர்களே இருக்கிறது. அவர்கள் அத்தனை பேரும் இந்த சமுதாயத்திற்கு தெளிவான வழிகாட்டுதலை விட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களை பின்பற்றினால், அவர்களை மகிழ்வித்தால், அவர்களுடைய காரியங்களை நாம் எடுத்து நடக்க ஆரம்பித்தால் தான் வெற்றியும் சுபிட்சமும் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அன்பான பெருமக்களே, குர்ஆன் ஷரீஃபிலே பல இடங்களில், ஒன்று ரெண்டு இடம் இல்லை, பல இடங்கள்ல இறையச்சம் என்பதை அல்லாஹ் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஒரு வசனத்தில் எப்படி வருகிறது, وَلَقَدْ وَصَّيْنَا الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ مِنْ قَبْلِكُمْ وَإِيَّاكُمْ أَنِ اتَّقُوا اللَّهَ. வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் சொன்ன முதல் காரியமே, முதல் செய்தியே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்பதுதான். இப்ப இறையச்சம் என்பது நமக்கு அடிப்படையான விஷயமாக இருக்க வேண்டும். சில வசனங்களிலே ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களை அல்லாஹ் சொல்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல்தன்னுர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ். ஒரே வசனத்தில் இரண்டு இடங்களில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அடிப்படையான விஷயம் அல்லாஹுடைய அச்சம் என்பது நம்முடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. துன்னூனுல் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய இறைநேசர். அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க, தக்குவானா என்ன? தக்குவானா என்ன? இறையச்சம் பயப்படுறது அப்படின்னு சொல்கிறோம்ல, தக்குவானா என்ன? துன்னூனுல் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், மனோ இச்சையை விடுவதற்கு பெயர் தான் தக்குவா என்றார். நம்முடைய மனம் எதையெல்லாம் விரும்புகிறதோ அதையெல்லாம் விட வேண்டும். என் விருப்பம் அனைத்தும் என் ரப்பின் விருப்பமாக இருக்க வேண்டும். என் விருப்பம் அனைத்தும் என் ரசூலின் விருப்பமாக இருக்க வேண்டும். மனசு சொன்னதெல்லாம் கேட்கக்கூடாது. அதுக்கு பேர் தக்குவா. எவ்வளவு சுருக்கமான வார்த்தையில அழகான விளக்கத்தை பாருங்க. எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ. பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த துஆ. இறைவா, எனக்கு பயனுள்ள கல்வியை கொடு, நான் உன்கிட்ட கேட்கிறேன் அப்படின்னு நபி துஆ செய்ய சொன்னாங்க. அந்த துஆவினுடைய விரிவுரையில் எழுதப்பட்டிருக்கிறது, பயனுள்ள கல்வி நான் எது தெரியுமா? பயனுள்ள கல்வி நான் எது தெரியுமா? எந்த கல்வியில் தக்குவா சேர்ந்திருக்கிறதோ அந்த கல்விக்கு பேர் தான் பயனுள்ள கல்வி. இப்ப கல்வி ரெண்டு இருக்கு. ஒன்று தக்குவாவுடன் கூடிய கல்வி, இன்னொன்று தக்குவா இல்லாத கல்வி. தக்குவாவுடன் இருக்கிற கல்வி தான் உயர்ந்த கல்வி. வெறுமனே கல்வி உயர்ந்ததுன்னு வச்சுக்காதீங்க. இந்த உலகத்திலேயே
மிகப்பெரிய அறிஞன் யார் தெரியுமா? இப்லீஸ் தான். எல்லா வானவர்களுக்கும் ஆசானாக இருந்தான். ஆசான், ஆசிரியர் அப்படின்னா முன்னால உட்கார்ந்து இருக்கிறவரோட ஒரு 4 விஷயம் அது அதிகமா தெரியணும்ல. அப்ப அவன்கிட்ட நிறைய இல்ம் இருந்துச்சு, ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த செய்திய அரபியில ஒரு கவிஞர் அழகாக சொல்கிறார். லவ் கான லில் இல்மி மின் தூனி துகா ஷரஃபுன், லவ் கான லில் இல்மி மின் தூனி துகா ஷரஃபுன் லகான அஷ்ரஃப ஹல்கில்லாஹி இப்லீசு. தக்வா இல்லாத கல்விக்கு மாத்திரம் மரியாதை இருக்குமானால் இப்லீஸ் தான் அஷ்ரஃபுல் ஹல்காக ஆகியிருப்பான். இப்லீஸ் தான் படைப்பினங்களில் ஆகச் சிறந்தவனாக ஆகியிருப்பான். அந்த இடத்திலே கல்வி இருந்தது, ஆனா என்ன இல்லை? தக்வா இல்லை. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. தக்வா என்பதுதான் அடிப்படையான விஷயம். அல்லாஹுவை பயந்து கொள்ளுதல் என்பது மிக முக்கியமான விஷயம். தக்வா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அல்லாஹுடைய அச்சம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த கல்வியே நம்மளை வழிகெடுக்கிறோம், கல்வியே நம்மளை காணாமல் ஆக்கிறோம். குர்ஆனில் வருகிறது, அஃபரஐத மன் இத்தஹத இலாஹஹு ஹவாஹு வ அضلஹு அல்லாஹு அலா இல்மின். அல்லாஹ் கேட்கிறான், எந்த மனிதன் தன்னுடைய மனோ இச்சையை இலாஹாக ஆக்கிக் கொள்கிறான், மனம் எதை விரும்புகிறதோ அதை கேட்கிறான், அவன் யார் தெரியுமா? அவனுடைய கல்வியின் மூலமாகவே அல்லாஹ் அவனை வழிகெடுக்க வைத்து விடுவான். அலல்லஹு அல்லாஹு அலா இல்மின். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, காலப்போக்கில் அப்துல்லா அப்துல் ஜப்பார்லாம் போயிட்டு அப்துல் ஹவா நிறைய இருப்பாங்க. அப்துல் ஹவானா புரியுதா? மனோ இச்சையின் அடிமை, மனம் எதை சொல்கிறதோ அதை கேட்பது. இப்படி நிறைய பேர் உலகத்தில் வந்துருவாங்க. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார், அடிப்படையான விஷயம் அல்லாஹுடைய பயம் என்பது நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும், அல்லாஹுடைய அச்சம் என்பது இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்முடைய இல்முக்கே மதிப்பு, நம்முடைய கல்விக்கு மதிப்பு, நம்முடைய ஞானத்திற்கு மதிப்பு. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். வகூனு மஅஸ்ஸாதிகீன், நல்லோர்களோடு நீங்கள் சேர்ந்திருங்கள். கூனு மஅஸ்ஸாதிகீன், நல்லோர்களோடு சேர்ந்திருங்கள், உண்மையாளர்களோடு நீங்கள் ஆகிவிடுங்கள். அல்லாமா ஆலூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்சீர் ரூஹுல் மஆனியினுடைய ஆசிரியர், ரூஹுல் பயான் ஒரு தஃப்சீர் இருக்கு, ரூஹுல் மஆனின்னு ஒரு தஃப்சீர் இருக்கு. ரூஹுல் மஆனியினுடைய ஆசிரியர் அல்லாமா ஆலூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், கூனு மஅஸ்ஸாதிகீன், உண்மையாளர்களோடு நீங்கள் ஆகிவிடுங்கள் அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஹாலிதூஹும் லிதகூனு மிஸ்லஹும், அவர்களோடு இரண்டர கலந்து விடுங்கள். ஹாலிதூஹும் லிதகூனு மிஸ்லஹும், அவர்களோடு இரண்டர நீங்கள் கலந்து விடுங்கள், அப்பதான் நீங்க அவங்க மாதிரி ஆகுவீங்க. ஃபனா ஃபி ஷைக் என்று ஒரு படித்தரம் இருக்கிறது. நம்முடைய ஆன்மீக குருவோடு இரண்டர கலந்து விடுதல். இமாம் ஆலூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அவர்களோடு நீங்கள் ஐக்கியமாகி விடுங்கள். இறைநேசர்களான நம்முடைய குருமார்களோடு ஷேக்குமார்களோடு நீங்கள் இணைவது கட்டாயம். ஏன் தெரியுமா? தொடர்ந்து எழுதுகிறார்கள், குல்லு கரீனின் பில் மகாரினி யக்ததி, ஒவ்வொரு நண்பனும் தன்னுடைய நண்பனை போலவே தன்னுடைய பாவனைகளை ஆக்கிக் கொள்கிறான், தன்னுடைய நண்பன் மாதிரியே ஆக்கிக்கிறான். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் டெல் யூ ஆர். உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்லிடுறேன். அவ்வளவுதான், யார்கிட்டையும் போய் விசாரிக்க வேண்டியதில்லை. என்னுடைய நட்புக்குரியவர்களாக இறைநேசர்களை உருவாக்கி கொண்டால் அல்லாஹ் நமக்கும் விலாயத்தை நசீபாக்குவான், நசீபாக்கி தந்தருள்வானாக. அன்பான பெருமக்களே, இறைநேசர்களோடு இணையாதவரை நம்முடைய வாழ்க்கையில் சுபிட்சமே இல்லை. ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹுக்காக தங்களுடைய நேரங்களை கழித்தவர்கள். ஹதீஸிலே வருகிறது, அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி, குமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நண்பனின் பழக்க வழக்கத்திலே இருக்கிறான்.
மார்க்க அடிப்படையில் கூட தன்னுடைய நட்பு வட்டாரத்தை போன்றுதான் அவன் செயல்படுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே நம்முடைய நட்புக்குரியவர்களாக இறைநேசர்களை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். மிஷ்காத்துல் மசாபிஹ் என்ற ஒரு ஹதீஸ் நூல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஹதீஸ் நூல்ல அதனுடைய விரிவுரை மிர்காத்துல் மஃபாத்திஹின் அரபியில் ஒரு விரிவுரை இருக்கிறது. அல்லாமா முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகான ஒரு செய்தி அதில் எழுதுகிறார்கள். முஜாலசத்துல் ஹரீசி வ முகாலத்துஹு தஹ்ருசுல் ஹிர்ஸ. ஒரு பேராசைக்காரனோடு நீ சேர்ந்து அமர்ந்திருந்தால், ஒரு பேராசை உள்ளவனோடு நீ நட்பு கொண்டிருந்தால் உனக்கும் பேராசை அதிகமாகும். தனியெல்லாம் கொண்டு வர வேண்டியதில்லை. நம்ம யாரு கூட சேர்ந்திருக்கிறோமோ அவங்கள மாதிரியே நம்முடைய சூழல் உருவாகும். தொடர்ந்து சொல்கிறார்கள், முஜாலசத்து ஜாஹிதி வ முகாலத்துஹு துஸ்ஹிது ஃபித் துன்யா. உலக பற்றற்ற ஒரு மனிதரோடு நீ சேர்ந்திருந்தால், அவரோடு நீ கலந்துரவாடினால் உனக்கும் உலக பற்றற்ற தன்மை வரும். முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜாஹிதுன்னு வார்த்தை சொல்றாங்க. ஜாஹித், ஜாஹிதுன்னு என்ன அர்த்தம்? உலக பற்று இல்லாதவர் அப்படிங்கிற அர்த்தம். நம்ம தப்பா விளங்கிக்க கூடாது. அதுக்காண்டி சூஃபியா இருந்தா அல்லது அல்லாஹ் நெருக்கிறதா இருந்தா பரம ஏழையா இருக்கணும், நடந்து தான் போகணும், காரில் போகக்கூடாது, ஏசி பங்களால இருக்கக்கூடாது, அப்படி வழங்கக்கூடாது. ஜாஹிதுன்னு சொன்னாலே உலக பற்று இல்லாதவர்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு செல்வம் வேணாலும் சம்பாதிக்கலாம், சேர்க்கலாம், ஆனா அந்த செல்வத்துக்கு கல்பில் இடம் கொடுக்கக்கூடாது. கல்பில் இடம் கிடையாது. கல்பில் யாருக்கு மட்டும் இடம்? அல்லாஹுக்கு மட்டும் இடம். அர்ஷுல்லான்னு வருது இல்ல ஹதீஸ்ல, குலூபுல் முஃமினி அர்ஷுல்லா. முஃமினுடைய இதயம் அல்லாஹுடைய சிம்மாசனம். கல்பில் அல்லாஹுக்கு மட்டும் இடம். அப்ப எவ்வளவு வேணாலும் நம்மகிட்ட இருக்கலாம். அதை சுருக்கமா எப்படி தெரியுமா விளங்கணும்? இந்த வாட்ஸ்அப்ல தான் அடிக்கடி ஏதாவது ஒரு பஞ்ச் டைலாக் மாதிரி அனுப்புவாங்க. அன்னைக்கு கூட ஒரு இடத்துல பார்த்தா யாரோ ஒருத்தர் அனுப்பியிருந்தாரு, இருக்குதுன்னு ஆடவும் கூடாதான், அப்புறம் இல்லைன்னு வாடவும் கூடாதான். அது நல்ல வாசம். அது யாரு கண்டுபிடிச்சான்னு தெரியல, ஆனால் ரொம்ப பொருத்தமா இருக்கு. எப்படிங்க? இருக்குதுன்னு ஆடவும் கூடாது, இல்லைன்னு வாடவும் கூடாது. எல்லாம் கொடுத்தது ரப்பு தான். அவன் எதை எடுத்தாலும் கவலைப்படக்கூடாது, வந்த உடனே ரொம்ப ஆட்டம் போடவும் கூடாது. இப்படித்தான் சூஃபியாக்கள் இருப்பாங்க, இப்படித்தான் இறைநேசர்கள் இருப்பாங்க. என்ன நடந்தாலும் தாங்கிக்குவாங்க. அல்லாஹுடைய கதிரை பொருந்திக் கொள்வார்கள். ஜாஹித் அப்படின்னா உலக பற்று இல்லாதவன் அர்த்தம். முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், உலக பற்று இல்லாதவர்களோடு நீ சேர்ந்திருத்தல், அவர்களோடு கலந்திருத்தல் என்பது உனக்கும் அந்த தன்மையை உருவாக்கும். ஏன் தெரியுமா? மனிதனுடைய சுபாவமே தனக்கு பக்கத்திலே இருப்பவர்களுடைய குணாதிசயங்களை உள்வாங்கிக் கொள்வதுதான். காந்த சக்தி அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். காந்த சக்தி அல்லாஹ் கொடுப்பான். நல்லோர்களோடு, சாலிஹீன்களோடு, இறை தூதர்களுடைய சகவாசங்களோடு, அவுலியாக்களுடைய நெருக்கத்தோடு நாம் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் விலாயத்தை கொடுப்பான். ஃபார்சில ஒரு கவிதை ஒன்று படித்தேன், அழகான கவிதை. எக் ஜமானே சுஹ்பத்தே அவுலியா, எக் ஜமானா சுஹ்பத்தே அவுலியா, பெஹ்தரஸ் சத் சாலா தாஅத்தே பேரியா. எக் ஜமானா சுஹ்பத்தே அவுலியா, ஒரு நிமிடம் இறைநேசரோடு நீ சேர்ந்திருப்பது பெஹ்தரஸ் சத் சாலா தாஅத்தே பேரியா, 100 ஆண்டுகள் முகஸ்துதி இல்லாமல் நீ இறைவனை வணங்குவதற்கு சமம் என்றார்கள். ஒரு நிமிஷம் அவர்களோடு நீ கலந்துரவாடினால், அவர்களுக்கு பக்கத்தில் இருந்தால் 100 வருஷங்கள் சதுசாலா, 100 வருஷங்கள் தாஅத்தே பேரியா, முகஸ்துதியே இல்லாமல் வணங்குவதை விட பெஹ்தர், மிகச் சிறப்பு, மிக உயர்வானது. அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், கூனு மஅஸ் சாதிகீன், நல்லோர்களோடு சேர்ந்திருங்கள், உண்மையாளர்களோடு சேர்ந்திருங்கள். நம்முடைய சஹாபாக்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம், இறைநேசருடைய வரலாறுகளை பார்க்கிறோம். அவர்கள் அத்தனை பேருமே இந்த விஷயத்தில் கொஞ்சம் கூட கைவிடாதவர்களாக இருந்தார். பிரபலமான ஒரு செய்தி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக இருந்தபோது நகர்வலம் வருகிறார்கள்.
இரவிலே வருகிற போது ஒரு வீட்டிலே தாயும் மகளும் பேசிக் கொண்டிருந்த உரையாடலை கேட்டார்கள். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். அம்மா பாலில் தண்ணி ஊற்றுன்னு சொன்னாங்க, மக வேணான்னு சொன்னாங்க, அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல. அதான் அந்த வீட்டை அடையாளம் போட்டு வந்துட்டாங்க. மறுநாள் காலையில் அம்மாளையும் மகளையும் கூப்பிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் பயந்துக்கிட்டே வருது. அவங்க பேசின உரையாடலாம் கேட்டாங்க. சம்பவம் தெரியும்ல, பால் ஊற்றுன்னு அம்மா தண்ணி ஊற்றுன்னு சொல்ல, அம்மா மக நான் ஊற்ற மாட்டேன்னு சொல்ல, இல்லை உமர் பார்ப்பாருன்னு சொல்ல, நான் உமர் பார்க்கறனால அல்லாஹ் பார்க்குறான்னு சொல்கிறேன் அப்படின்லாம் ஒரு நீண்ட சம்பவம் வரும்ல. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், பள்ளி குழந்தைகளுக்கும் பாலப்படும். உமர் ரலியல்லாஹு மறுநாள் அந்த 2 பேரையும் கூப்பிட்டாங்க. பயந்துக்கிட்டே வந்தாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, விசாரணையெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னுடைய மகனுக்கு நான் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தேன், உங்கள் மகளை பொண்ணு கொடுங்கன்னு கேட்டாங்க. அவ்வளோதான். தனக்கு மருமகளாக நாட்டை ஆளுகிற கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய குலம் கோத்திரத்தையோ வம்ச பாரம்பரியத்தையோ செல்வத்தையோ செல்வாக்கையோ பிரபல்யத்தையோ இருப்பவரை தேடவில்லை. யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை பார்த்தார்கள், யாருடைய உள்ளத்தில் தக்வா இருக்கிறது என்பதை பார்த்தார்கள். சாதாரண தமிழில் சொல்வதானால் ஒரு பால்காரியின் மகளை இளவரசியாக ஆக்கினார்கள் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இதுவரைக்கும் உள்ளது பெரிய விஷயம் அல்ல. இதை தாண்டி ஒரு செய்தி இருக்கிறது. என்ன தெரியுமா? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். உமர் இப்னு அப்துல் அசீஸ், 2ஆம் உமர் அவங்களுக்கு பேரு. இந்த பால்காரியின் மகளை கல்யாணம் முடிச்சாங்கல்ல உமர் ரலியல்லாஹு தன்னுடைய மகனுக்கு, இவங்க தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய நானி. நானினா தெரியுதுல்ல, அந்த பால்காரியினுடைய மகளின் மகள் வழி பேரன் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு மிகப்பெரிய ஆளுமையை உருவாக்குவதற்கு சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெண்ணின் உள்ளத்தில் இருக்கிற தக்வாவை பார்த்தார்கள். அல்லாஹுவை கொண்டு போய் தன்னுடைய இதயத்திலே அந்த பெண் வைத்திருக்கிறது என்பதை துல்லியமாக கண்டுபிடித்து தனது மகனுக்கு மனைவியாக தேர்ந்தெடுத்தார்கள். இதுக்கு பிறகுதான் கூனு மஅஸ்ஸாதிகீன், உண்மையாளர்களோடு சேர்ந்திருங்கள், உண்மையாளர்களோடு நீங்கள் ஆகிக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் இறை நேசம் கிடைத்து விட்டால், இறை பொருத்தம் கிடைத்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையை ரப்புல் ஆலமீன் நேரடியாக சீராக்குவான். அதில் எந்த சந்தேகம் இல்லை. நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், எல்லா இடங்களையும் சொல்கிற விஷயம்தான். பள்ளிவாசலுக்குள்ளே வரும்போது ஒரு துவா ஓதணும்ல. என்ன துவாவை? அல்லாஹும் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மதிக்கு, அப்படி தானே ஓதணும். துவா ஓதுன்ட்டு வலது காலை உள்ள வச்சு வரணும். இது எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம். சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று ஒரு மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய இமாம், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்களுடைய காலங்களிலே வாழ்ந்தவர்கள். அவர்களுக்கு நிகராக மார்க்கத்தினுடைய சட்டங்களை ஆய்வு செய்து எடுப்பதிலே வல்லவர்கள் சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு தடவை பள்ளிவாசலுக்கு வந்தாங்க. சுஃபியான் தான் அவங்க பேர். பள்ளிவாசலுக்கு வந்தாங்க. எப்போவுமே வலதுகாரை வச்சு துவா ஓதி தான் வருவாங்க. நம்மளே அப்படி தான் வரணும், சாதா சீதா ஆட்கள்லாம். இப்போ அவங்கெல்லாம் சொல்லவா செய்யணும்? கரெக்டாக வந்தாங்க. ஒரு நாள் அப்படி வரும்போது நண்பர்கள் யாரோ பேசிக்கிட்டு வந்ததில் கவனக்குறைவாக இடது காலை உள்ளே வச்சுட்டாங்க பள்ளிவாசலுக்குள்ள. இது சுன்னத்து தான், நம்ம பார்வையில் அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம். என்ன தெரியுமா நடந்துச்சு? இடது கால உள்ள வச்ச உடனே யா சௌர் அப்படின்னு ஒரு சப்தம் கேட்டது. அசரீரி. சௌர்னா காள மாடுன்னு அர்த்தம். சௌர்னா அர்த்தம் மாடுன்னு அர்த்தம். நம்ம யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணா அட மாட்டு பயல அப்படின்னு திட்டுவோம்ல, எரும மாடுன்னு திட்டுவோம்ல, சொல்றதுக்கே கூச்சமா இருக்கு. ஆனா இந்த வார்த்தையை அல்லாஹ் அவர்களுடைய காதுகளிலே கேட்க வைத்தான். யா சௌர், என்ன சுஃபியான் இப்படி பண்ணிட்டீங்க? இடது கால உள்ள வச்சு என் வீட்டுக்குள்ள வர்றீங்க? சுஃபியான் சௌரி அரண்டு போய்விட்டார்கள்.
கண்ணீர் வடித்தார்கள். வெளியே போயிட்டு திரும்ப வலது காலை வச்சு உள்ள வந்தாங்க. தன்னுடைய சகாக்கள் அத்தனை பேர்ட்ட சொன்னாங்க, இன்னையில இருந்து என்னை சுஃபியான் என்று அழைக்காதீர்கள், சுஃபியானு சௌரி இறைவனின் மூலமாக மாடே என்று எச்சரிக்கப்பட்டவர், உணர்த்தப்பட்ட சுஃபியான் என்று கூப்பிடுங்கள், எனக்கு அதுதான் பெருமை என்றார்கள். அல்லாஹுடைய நேசம் கிடைத்து விட்டால் ஒரு சின்ன சர்க்கிள்ல கூட அல்லாஹ் நம்மளை விட மாட்டான். அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அல்லாஹுடைய அன்பு நம்மின் மீது இறங்க ஆரம்பித்து விட்டால் கண் ஜாடை கூட நம்மளை தப்பு செய்ய அல்லாஹ் விட மாட்டான். அதனால்தான் இறைநேசர்களை கொண்டாட வேண்டும் என்று சொல்கிறோம். இறைநேசருடைய சுஹபத்தை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறோம். ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பக்தாதிலே வாழ்ந்த மிகப்பெரிய மகான். அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க, நல்லா இருக்கீங்களா? நம்ம கேட்போம்ல ஒருத்தருக்கு ஒருத்தர், கைரித்து கேட்போம்ல, நல்லா இருக்கீங்களா? ஆமாம் நல்லா இருக்கேன். இல்லை வாழ்க்கையில் ஏதாவது கவலைப்பட்டிருக்கீங்களா? கவலையா? நான் ஏன் கவலைப்படுறேன்? ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி, என்னங்க இது, மனுஷன்னு சொன்னாலே உலகத்தில் நல்லது கெட்டது துக்கம் சந்தோஷம்லாம் வரத்தானே செய்யும். இல்லை, நான் கவலைப்பட்டதே இல்லை. கூட இருந்தவங்களுக்கு கேள்வி கேட்டவங்களுக்குலாம் ஒரே ஆச்சரியம், இவங்க இப்படி சொல்கிறாங்க, ஜுனைதுல் பக்தாதி கவலைப்பட்டதே இல்லைன்னு சொல்கிறாங்க. மாணவர்கள் சகாக்கள் விளக்கம் கேட்டார்கள், ஷேக் அவர்களே என்ன காரணம், என்ன கவலைப்பட்டதில்லைன்னு சொல்றீங்க? ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எனக்கென்று எந்த ஒரு விருப்பமும் கிடையாது, எது நடந்தாலும் என் ரப்பின் விருப்பத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன். நல்லது நடந்தாலும் எனக்கு நன்மைதான், கெட்டது நடந்தாலும் எனக்கு நன்மைதான். நான் நினைச்சது நடந்தால் என் விருப்பம், நான் நினைக்காதது நடந்தால் என் ரப்பின் விருப்பம். ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எது நடந்தாலும் என் அல்லாஹ் தானே நடத்துறான், நான் ஏங்க கவலைப்படணும்? அதைத்தான் நான் சொன்னேன், நான் என்ன நினைச்சாலும் நடக்குதுன்னு சொன்னேன் என்றான். நான் என்ன நினைக்கிறேனோ அது நடக்குது, நான் என்ன நினைச்சனோ அது நடக்குது. சீடர்கள் தான் புரியாமல் கேட்டபோதுதான் ஜுனைதுல் பக்தாதி சொன்னார்கள், எனக்கென்று எந்த தனி விருப்பமும் கிடையாது, என் ரப்பின் விருப்பம் தான் எனது விருப்பம். இறைநேசர்களை நாம் படிக்க ஆரம்பித்தால், இறைநேசர்களுடைய வரிகளை நாம் பேச ஆரம்பித்தால், அவர்களோடு சேர்ந்திருப்பதை தவிர இந்த உலகத்தில் வேறு எந்த வழியும் இல்லை. மிகப்பெரிய வீரர் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இறைநேசராக இருந்தால் துண்டு ரொட்டியை சாப்பிட்டுட்டு காஞ்ச பேர்த்தம்பழம் சாப்பிட்டுக்கிட்டு பட்டினி கிடக்கணும்லாம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அளவு சொல்லியிருக்காங்களோ அந்த அளவு நல்லா சாப்பிடலாம். ஷரியத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அளவுகள் சாப்பிடலாம். நம்முடைய உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம், எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம், என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே ஷரியத்தில் அனுமதிக்கப்பட்ட அத்தனையும் செய்யலாம். ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மிகப்பெரிய வீரராக இருந்தார், மல்யுத்த வீரர். போட்டி நடக்குதில்ல, அந்த காலத்தில் இந்த போட்டிலாம் நடக்கும். யார்கிட்ட போய் சண்டை போட்டாலும் ஜுனைதுல் பக்தாதி ஜெயிச்சிருவாங்க. உடல் வலிமையை தாண்டி ஆன்மீக பலமும் இடத்துல இருந்தது. எங்க போனாலும் வெற்றி தான். ஒரு தடவை அந்த நாட்டினுடைய அரசர் ஒரு போட்டியை அறிவித்து விட்டார், மல்யுத்த போட்டி, வழக்கம் போல போட்டி. ஜுனைதுல் பக்தாதி வர்றாங்கன்னு சொல்லியாச்சு. இவங்களை மோதுறதுக்கு யார் வர்றாங்க பார்த்தா, ஒருத்தர் வர்றாரு, ரொம்ப ஒல்லியா இருக்கிறார், புல்தொடுக்கி பயில்வான்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ரொம்ப ஒல்லியா இருக்காரு. ஃபூன் ஊதுனாலே பறந்துடுவார், உங்களுக்கு தெரியுது. அவர் வர்றாரு, மக்கள்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, ஆஜானுபாகுவான ஆள் வந்தாலே ஜுனைதுல் பக்தாதி ஜெயிச்சிருவாங்க. இவர் வர்றாரு, இன்னைக்கு அவங்களுக்கு தான் வெற்றி அப்படின்னு சந்தோஷமா போட்டி ஆரம்பிக்க போறப்போ, அந்த ஒல்லியா மெல்லிய தேகம் கொண்ட அந்த எதிர் போட்டியாளர் ஜுனைதுல் பக்தாதி காத்துல வந்து என்ன சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு தெரியல, ஏதோ காதுல முணுமுணுத்தாங்க. போட்டி ஆரம்பமாயிருச்சு. என்ன நடந்தது தெரியுமா? அந்த எதிரில் வந்த அந்த மெல்லிய தேகம் கொண்ட அந்த மனிதர் லேசா ஒரு தட்டு தட்டினாரு, ஜுனைதுல் பக்தாதி கீழே விழுந்துட்டாங்க, தோத்துட்டாங்க. பரிசு அவருக்கு கொடுத்தாச்சு. போட்டிலாம் முடிஞ்ச உடனே ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு சொந்தக்காரங்களாம், உறவினர்கள், சிஷியர்கள் எல்லாமே சுற்றிக்கிட்டாங்க. என்னங்க இது வழக்கத்துக்கு மாற்றம் அப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, நீங்கள் என்ன போட்டிக்கு தயாராகலையா, எதுவும் பிரச்சனையா, உடல் நலம் எல்லாம் கேட்டாங்க.
ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஒன்றுமில்லை, நான் தயாராக தான் இருந்தேன். போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அந்த மெல்லிய தேகம் கொண்ட மனிதர் என்னுடைய காதிலே வந்து ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை தான் என்னை தோற்க வைத்தது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அன மின் நஸபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் யார் தெரியுமா? பூமானின் பரம்பரையில் உள்ளவர் என்று சொன்னார். நபியின் வாரிசு என்று சொன்னார். அவங்கள்ட்ட போய் நான் மோத முடியுமா? அந்த ஒரு வார்த்தை என்னை கீழே வீழ்த்தியது என்றார்கள் ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு. மகான்கள் நபிகளாருக்கு கண்ணியம் கொடுப்பார்கள், அவர்களுடைய அஹ்ல பைத்துகளுக்கு கண்ணியம் கொடுப்பார்கள். அவர்களை நாம் படிக்க வேண்டும், அவர்களை பாராட்ட வேண்டும், அவர்களை கொண்டாட வேண்டும், அவர்கள் செய்த அத்தனை விஷயத்தையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய பாரம்பரியம்னு சொல்லிட்டாரு, உடனே இவங்க தோத்துட்டாங்க, அதோட கதை முடியல. அதுக்கு பிறகுதான் ஒரு சுவாரஸ்யமே இருக்கிறது. அன்று இரவு ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நித்திரையில், ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிறார்கள். ஹஜ்ரத் சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே வருகிறார்கள். ஜுனைத், எழுந்து வா, என் பக்கத்திலே வா. பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்றிலிருந்து அந்த சய்யிது தாயிஃபா, அந்த சய்யிது தாயிஃபா, வலிமார்களின் குழுவுக்கு தலைவராக நான் உன்னை நியமிக்கிறேன். என் வம்சத்தை, என் பாரம்பரியத்தை நீ கண்ணியப்படுத்திய காரணத்தினால், உன்னுடைய கௌரவத்தையே நீங்கள் விட்டுக் கொடுத்த காரணத்தினால் நீ சய்யிது தாயிஃபா என்று அழைக்கப்படுவாய் என்று பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே பஷாரத்து சொன்னார்கள், நற்செய்தி சொன்னார்கள். அன்றிலிருந்து ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு சய்யிது தாயிஃபா என்று அழைக்கப்பட்டார். வலிமார்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும், வலிமார்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் மிகச்சிறந்த படிப்பினை நம்ம தந்து கொண்டிருக்கிறது. படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். வருஷத்துல ஒரு நாள், 2 நாள், ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் கேட்டதோடு நம்ம நிறுத்திடக்கூடாது. ஏராளமான புத்தகங்கள் உருதுவிலே, தமிழிலே, ஆங்கிலத்திலே, நமக்கு எந்த மொழி தெரியுமோ வாங்கி தினசரி சில பக்கங்களாவது அவர்களை பற்றி நாம் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மிகப்பெரிய இறைநேசன். ரப்புல் ஆலமீன் சில மனிதர்களை சில சோதனைகளுக்கு பிறகு உயர்த்துவார். அப்படி உயர்த்தப்பட்டவர்கள் தான் பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஹாஃபினா செருப்பு போடாதவர்னு அர்த்தம். ஹாஃபின்னு அர்த்தம் செருப்பு போடாதவர்னு அர்த்தம். ஆரம்ப காலங்களில் ஒரு மிகப்பெரிய மதுவுக்கு அடிமையாக பிஷ்ர் இருந்தார். சரியான மது பழக்கம். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காலத்திலே வாழ்ந்தவர்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி காலத்தில் வாழ்ந்தவர். பிஷ்ர் வழக்கம் போல மது கடைக்கு போயிட்டார். மதுவை குடிச்சிட்டு மல்லாந்து படுத்துட்டார். வரலாறு. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இறைவனை தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு இல்ஹாம் வருகிறது. இல்ஹாம்னா மன உதிப்புன்னு அர்த்தம். அல்லாஹ்கிட்ட இருந்து போடப்படக்கூடிய செய்தி. அது அப்படியே நடக்கும். நமக்கெல்லாம் அது கிடையாது. நமக்கு வர்றதுக்கு பேர் உதிப்பு கிடையாது, நினப்பு. ஏதாவது ஒரு நினப்பு அது நடக்கும். யாராவது ஒருத்தரை பார்க்க போவோம், அவர் திடீர்னு பஸ்ஸில் வருவார், நான் நினைச்சேன் வந்துட்டேன், உடனே நம்ம ஒன்று வழி இல்லவா? அதுக்கு நிறைய படித்தரம் இருக்குது. அதுக்கு பேர் நினப்பு. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உதிப்பு ஏற்படுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், இந்த இடத்துல என்னுடைய நேசர் தூங்கி கொண்டிருக்கிறார், அவரை அழைத்து வா என்று சொன்னான். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி யோசித்து பார்க்குறாங்க, அந்த இடம் மதுக்கடை. மதுக்கடையில் அல்லாஹ்வுடைய நேசரா? புரியலை. அல்லாஹ் சொல்லிட்டான், எந்திச்சு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா கடையில் வந்தவன், போனவன், குடித்தவன், வித்தவன் எல்லாம் போயிட்டான். இவர் மட்டும் மல்லாந்து படுத்திருக்கிறார், பிஷ்ர் மட்டும். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி போய் தட்டி எழுப்புறாங்க, வா, உனக்கு அல்லாஹுடைய நேசம் கிடைத்து விட்டது. அவர் பதறி முடிச்சு மயக்கம் தெளிச்சு, அல்லாஹுடைய நேசம் எனக்கா? வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நல்லது செஞ்சதில்லை, ஒரு நல்ல காரியம் கூட செஞ்சதில்லை, எனக்கு அல்லாஹுடைய நேசமா? இல்லை எரிச்சு வா. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டே வரும்போது கேட்குறாங்க, நீ ஏதாவது நல்ல காரியம் பண்ணியா? கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு, ஏதாவது செஞ்சியா? இல்லையே, நான் ஒன்றுமே பண்ணலையே, நான் ஒன்றுமே செய்யலையே. இல்லை அல்லாஹ்கிட்ட இருந்து எனக்கு இல்ஹாம் கிடைச்சிருக்கு,
இந்த இடத்துல என்னுடைய நேசன் இருக்கான், கூப்பிட்டுவான்ட்டு நான் வந்துட்டேன், நீ தான் இருக்கிற, வேற யாருமே இல்லை. நீ நல்லா யோசனை பண்ணிப்பார். இல்லை ஒன்றும் இல்லை, நான் மதுக்கடைக்கு இப்போ வரும்போது கீழே பார்த்தேன், அங்கே தரையில் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷீட்டில் பேர் எழுதப்பட்டு ஒரு பேப்பர் கிடந்துச்சு. என்னமோ தெரில, அதை பார்த்த உடனே அல்லாவுடைய பேர் இருக்க அப்படின்னு சொல்லி எடுத்து அதை சுத்தம் பண்ணி அதை தட்டி அத்தர்லாம் போட்டு உயரமான ஒரு இடத்துல வச்சுட்டு வழக்கம் போல் நான் என் வேலையை பார்க்க வந்துட்டேன் அப்படின்னு பிஷர் சொன்னார். உடனே ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், அல்லாஹுடைய பெயரை நீ கண்ணியப்படுத்தியாய். ஆமாம், அதுதான் அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்தி விட்டார். அல்லாஹுடைய பெயர் எழுதிய பேப்பரை நீ கண்ணியப்படுத்தினாய், அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்தி விட்டார், உனக்கு விலாயத்தை கொடுத்து விட்டார். இந்த வார்த்தை கேட்ட போது பிஷர் மெய் சிலிர்த்து போனார், வியர்த்து கொட்டியது. என் ரப்பு இவ்வளவு அருகமுர் ராஹிமீனா, அவனுக்கு நன்றி மறந்தவனாக இத்தனை ஆண்டுகள் நான் வாழ்ந்திருக்கிறேனா? இனி நான் பாவமே செய்ய மாட்டேன், நான் தவறுகளை விட்டு மீண்டு விட்டேன். தௌபா செய்தார், இறை நெருக்கத்தை பெற்றார், மிகப்பெரிய அந்தஸ்திற்கு உள்ளானார். குர்ஆன் ஷரீஃபிலே வருகிறது, அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த பூமியை அல்லாஹ் விரிப்பாக ஆக்கியிருப்பதாக சூரத்துன் நபவிலே பதிவு செய்கிறார். இந்த பூமியை அல்லாஹுடைய விரிப்பாக ஆக்கியிருக்கிறார். இந்த வசனம் அவருடைய பார்வையில் பட்டது. பிஷர் நினைக்கிறார், இறைவனுடைய விரிப்பில் என் காலணிகள் படுவதா, செருப்பை தூக்கி எறிந்தார். அன்றிலிருந்து பிஷ்ருல் ஹாஃபி, செருப்பணியாத பிஷர் என்று எல்லோரும் அழைத்தார்கள். அல்லாஹுடைய நேசம் கிடைத்தது. இது ஒரு உயர்ந்த ஹால். செருப்பு போடுறது சுன்னத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, செருப்பு போடாமல் நடக்கிறவனுடைய சாட்சியை ஏற்றுக்காதீங்கன்னு இருக்காங்க. அவன் செருப்பிலேயே கவனம் இல்லையே, அங்கே நடந்த விஷயத்தை அவனை பார்த்து ஒழுங்காவா சாட்சி சொல்லுவான் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஆனால் பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இறை நெருக்கத்தின் உச்சத்தை பெற்ற காரணத்தினால் தன்னிலை மறந்து அவர்கள் மஜ்தூப் என்று சொல்வார்கள் அரபியிலே, அந்த உயர்ந்த நிலையை அடைந்த போது செருப்பை கழட்டி விட்டார்கள். என்ன நடந்தது தெரியுமா? வரலாற்றுடைய தொடரிலே வருகிறது, பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு தெருவிலே வருவார்கள், அசுத்தங்கள் அங்கே கிடைக்கும். ரப்புல் ஆலமீன் அந்த தெருக்களுக்கு கட்டளையிடுவான், என் நேசர் வருகிறார், அவருடைய கால்களில் அசுத்தம் படக்கூடாது, தெருவே நீ பிளந்து அந்த நஜிஸை உள்வாங்கிக் கொள் என்று சொல்லுவான். அதன்படி அவர் நடக்கிற ஒவ்வொரு தெருவிலும் அசுத்தங்கள், தெருக்கள் பிளந்து அசுத்தங்கள் உள்ளே போறது. பிஷ்ருல் ஹாஃபியினுடைய ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய பாதங்களில் நஜிசுப்படாமல், அசுத்தப்படாமல் அல்லாஹ் பாதுகாத்தார். அவர் வேற ஒன்றும் செஞ்சிடலங்க, ஒரு அல்லாஹுவையும் ஒரு ரஹ்மானையும் ஒரு ரஹீமையும் நேசித்தார், அவ்வளவுதான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தையில் உள்ள இந்த 3 திருநாமங்களின் மீது அவருக்கு கண்ணியம் ஏற்பட்டது. ரப்புல் ஆலமீன் அவரை கொண்டு போய் உயர்ந்த இடத்திலே வைத்தார். இதுதான் இறைநேசர். அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சமும் நாம் படித்து உணர வேண்டிய ஏராளமான செய்திகள் இருக்கிறது. ஹாத்தமுல் அஸ்ஸம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு மகான், நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹாத்தமுல் அஸ்ஸம், அஸ்ஸம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அஸ்ஸம்னா காது கேட்காதவன் அர்த்தம். காது கேட்காதவன். அவர் நல்ல மனுஷன், அவருக்கு நல்லா காது கேட்கும். அவர் ஒரு மிகப்பெரிய வியாபாரி. வியாபாரம் கடையில் வச்சு வியாபாரம் நடத்திக்கிட்டு இருந்தார். அப்போ திடீர்னு அவர்கிட்ட பொருள் வாங்குறதுக்காக ஒரு அம்மா வர்றாங்க, ஒரு பெண்மணி வர்றாங்க. என்ன சாப்பிட்டாங்களோ தெரியல, கடையில் பொருள் வாங்கிக்கிட்டே இருக்கும்போது திடீரென்று அவர்களுக்கு அசுத்த காட்சி பிரிந்து விட்டது. சாதாரணமாக நமக்கு ஏற்பட்டாலே நமக்கு ஒரு அவமானமாக இருக்கும் கடையில். அது ஒரு பெண்ணு அசுத்த காற்று ஏற்பட்ட உடனே ஹாத்தம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை செவிமடுத்தார்கள். ஆனால் அந்த பெண் கூனி குறுகி போய்விடக்கூடாது என்பதற்காக அடுத்து அவர்களிடத்திலே பேசுகிற போது செவிடு மாதிரி நடித்தாங்க. இந்த பொருள் எவ்வளவுன்னு கேட்டாங்க. இல்லை எவ்வளவுங்க அப்படின்னு சத்தமோடு கேட்டதுக்கப்புறம் பதில் சொன்னாங்க. உடனே அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓ இவர் செவிட்டு ஆள் கூட தெரியுது அப்படின்னு. அவர் நல்ல மனுஷன். வரலாறுல வருகிறது,
ஒரு பெண்ணின் கண்ணியத்தை காப்பதற்காக ஒரே ஒரு தடவை செவிடாக நடித்த அந்த ஹாத்தம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் மௌத்தாகிற வரை செவிடாகவே நடித்து முடித்தார்கள். எவ்வளவு! இதுதான் இறைநேசர். யாரையும் புண்படுத்த மாட்டாங்க. இறைநேசர்களுக்கு பகைவர்களே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? இறைநேசர்கள் எல்லாத்தையும் நண்பர்களாக்கிக்குவாங்க. அவங்களுக்கு பகைவர்களே கிடையாது, எதிரிகளே கிடையாது. எதிரிகள் வந்தா கூட நட்போட உட்கார வச்சு பேசுவாங்க. உயர்ந்த தன்மையில் உள்ளவர்கள். ஒரு பெண்ணின் கண்ணியத்தை காப்பதற்காக மிகப்பெரிய அந்தஸ்தை வழங்கி தன்னுடைய வாழ்நாளின் இறுதி வரை செவிடாக நடித்தவர்கள் ஹாத்தம் அல் அஸ்ஸம். இன்னைக்கு வரைக்கும் வரலாறுல செவிட்டு ஹாத்தம்னு அவங்க பேர் எழுதப்படும். யோசனை பண்ணி பாருங்க. டெல்லியில குத்துப் மினார் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. டெல்லிக்கு போறவங்களுக்கு தெரியும் குத்துப் மினார். அதுக்கு பக்கத்தில் ஹாஜா குத்துபுத்தீன் பக்தியார் காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய ரவுதா ஷரீஃப் அங்கே இருக்கிறது. மிகப்பெரிய மகானவர். அஜ்மீர் நாயகம் இருக்கிறாங்கல்ல, ஹாஜா மொஹிதீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய பிரதான ஹலீஃபாக்களில் ஒருவர் ஹாஜா குத்துபுத்தீன் பக்தியார் காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. காக்கி அப்படிங்கிறது ஃபார்சி வார்த்தை. காக்கி என்ன தெரியுமா அர்த்தம்? ரொட்டிக்காரர்னு அர்த்தம். காக்கின்னு அர்த்தம் ரொட்டி. நம்ம அரபியில் ஃபுட்ஸுன்னு சொல்கிறோம், உருதுல ரோட்டின்னு சொல்கிறோம், அப்படிலாம் சொல்கிறோம்ல. அதே மாதிரி ஃபார்சியில் காக்குனா ரொட்டி. இப்போ காக்கினா ரொட்டிக்காரர்னு அர்த்தம். என்ன இது ஒரு மிகப்பெரிய மகான், இவங்க பேரில் ரொட்டிக்காரர்னு பேர் வச்சுருக்காங்களே, இது புரோட்டா கடை வச்சுருப்பாங்களோ அப்படின்னு தேடி பார்த்தா அப்படி கிடையாது. இது ரெஸ்டாரண்ட் வச்சுருப்பாங்களோ பார்த்தா அப்படி இல்லை. வரலாறில் வருகிறது, ஹாஜா குத்துபுத்தீன் சின்ன பையனாக இருக்கிறப்போ காலை மாலை மதரசாவுக்காக ஓத போவாங்க. ஓதிட்டு வந்த உடனே காலையில் அம்மாட்ட பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு பசிக்குது. உடனே அம்மா சொல்லுவாங்க, எப்பா உனக்கு என்ன தேவைன்னாலும் நீ அல்லாட்ட கேட்கணும். உனக்கு பசிக்குதா, உது செய்யி, முசல்லா எடு, 2 ரக்காய் தொழு, எனக்கு சாப்பாடு வேணும், பசிக்குதுன்னு சொல்லு, அல்லாஹ் உனக்கு உணவு தருவான். சின்ன குழந்தைகளுக்கு ஒரு தர்பியத் பண்ணுறதுக்காக, ஒரு பயிற்சி கொடுக்கறதுக்காக. அதே மாதிரி டெய்லி என்ன செய்வார், மதரசாவுக்கு போவார், சின்ன பையன் தொழுவார், முசல்லா போட்டு அல்லாட்ட பசிக்குதுன்னு கேட்பார். அதுக்குள்ளே இந்த அம்மா ஒரு ஓரமாக உட்காந்து ரொட்டி சுட்டு ஒரு மூலையில் மறைச்சி வச்சுருவாங்க. தொழுது முடிச்சுட்டு, அம்மா நான் தொழுதுட்டேன்னு ரூமில் தேடிப்பார், எங்கேயாவது உணவு இருக்குன்னு சொல்லுவாங்க. அவர் தேடி பார்ப்பார், ஒரு மூலையில் ரொட்டி இருக்கும், எடுத்து சாப்பிடுவார். அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் இந்த அம்மா வெளியூர் போயிட்டாங்க. மகனுக்கான எந்த ரொட்டிக்கான ஏற்பாடும் செய்யலை. வழக்கம் போல் இவர் மதரசாவுக்கு போனார், வந்தார், தொழுதார், தேடி பார்த்தாரு, ரொட்டி இருந்துச்சு, சாப்பிட்டுட்டு முசல்லால தூங்கிக்கிட்டு இருக்காரு. அம்மா வந்துட்டாங்க. பதறி அடித்து ஓடி வர்றாங்க. இத்தனை நாளாக என் மகனின் மீது அல்லாஹ்வின் மீது உண்டான நம்பிக்கையை வளர்ப்பதற்காக நான் செய்த பயிற்சிகள் அனைத்தும் இன்று பொய்த்து போய்விடுமே, தோற்று போய்விட்டதே என்று பதறி அடித்து ஓடி வருகிறார்கள். ஆனால் ஹாஜா குத்துபுத்தீன் நல்லா ரொட்டி சாப்பிட்டு முசல்லால தூங்கிட்டு இருக்காரு. வந்து அம்மா தட்டி எழுப்புனாங்க, என்ன மகனே சாப்பிட்டியான்னு. அவங்க சொன்னாங்க, என்னைக்கும் உள்ளதை விட இன்னைக்கு தான் ரொட்டி சுவையாக இருந்தது என்று சொன்னார். தாய் புரிந்து கொண்டார்கள், என் மகன் என் ரப்பிடத்திலே கேட்டு நேரடியாக சுவனத்தின் ரொட்டிகளை சாப்பிடுவதற்கு தயாராகிவிட்டான், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று தாய் இறைவனை வாயார புகழ்ந்தார்கள். அவர்கள் தான் இறைநேசர். ஆண்கள் மாத்திரமல்ல, இவ்வளவு பெரிய தர்பியத்தை தர வேண்டும் என்ற மகத்தான பண்பு அந்த ஹாஜா குத்துபுத்தீன் பக்தியார் காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய தாய்க்கும் இருந்திருக்கிறது. அதனால தாங்க அவர் ரொட்டிக்கார், புரோட்டா கடையில் வைக்கல. மிகப்பெரிய இறைநேசர்கள். அவர்களுடைய வரலாறை நாம் படிக்கிற போது நமக்கு தரக்கூடிய பல்வேறு செய்திகள் என்ன தெரியுமா? என் குழந்தைகளையும் நான் இப்படி உருவாக்க வேண்டும். தாய்மார்கள் நினைத்தால் நம்முடைய குழந்தைகளை தகர டப்பாக்களாகவும் ஆக்கலாம், தங்க கலசங்களாகவும் அவர்களை உயர்த்தலாம். பெண்களும் இங்கே இருக்கிற காரணத்தினால் சொல்கிறேன், நம்முடைய குழந்தைகளுடைய ஒவ்வொரு அசைவிலும் அமைதியிலும் தாய்மார்கள் கவனம் கொள்ள வேண்டும். என்னதான் மதரசாக்களுக்கு சென்றாலும், அங்கே பல்வேறு பாடத்திட்டங்களை வைத்து சொல்லிக் கொடுத்தாலும், அதையெல்லாம் நடைமுறைப்படுத்துகிற இடம் வீடுதான்.
பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத்தில்லா அப்படின்னு சொல்லி சாப்பிடுன்னு அதற்கு சொல்லி கொடுக்கலாம். சாப்பிட ஆரம்பிக்கும் போது ஓதும் துவா என்ன அப்படின்னு கேட்டால் அவன் எழுதி சொல்லலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து சாப்பிடும்போது அஜர்த்தா போய் பார்த்துக்கிட்டு முடியும்? அங்கே யார் தான் பார்க்கணும்? அம்மா தான் பார்க்கணும். தாய்மார்கள் நம்முடைய குழந்தைகளை இறைநேசர்களுடைய தொடர்போடு உருவாக்க வேண்டும். அவர்களுக்கு மார்க்கத்தினுடைய ஞானங்கள் அனைத்தையும் நிரம்ப சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு விஷயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், வலிமார்களுடைய தொடர்பு இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை அஸ்தமித்து விட்டது என்றது. இது சாதாரண வார்த்தை இல்லை. வலிமார்களுடைய தொடர்பு நமக்கு இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கிவிட்டது என்றது. இமாம் அபு ஹனிஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய மேதை, ஹனஃபி மத்ஹபினுடைய தலைவர், ஹிஜ்ரி 80 பிறந்து 150 வஃபாத்தானவர்கள். இமாம் அபு ஹனிஃபா ரஹ்மத்துல்லாஹி ஹனஃபி மத்ஹபினுடைய தலைவர். ஹிஜ்ரி 80 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 11 வஃபாத் ஆகுறாங்க. அப்போ 80 பிறக்கிறாங்க. எவ்வளோ வருஷம் தான்? ஒரு 69 வருஷம் தான். அவ்வளோதான் இடைவெளி. இமாம் அபு ஹனிஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே உஸ்தாத். எல்லா இமாம்களுக்கும், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதையும் தாண்டி சிஹாஹு சித்தாவுடைய அறுபெரும் கிரந்தங்கள் இருந்ததெல்லாம் புகாரி, முஸ்லிம், திருமதி, ஒன்று பில் வாசித்தா அல்லது பிலா வாசித்தா உஸ்தாத், நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ. ஏன்னா இவங்க காலம் ரொம்ப முந்தினது. இமாம் அபு ஹனிஃபா ரஹ்மத்துல்லாஹி காலம் மிகப்பெரிய ஃபகீஹாக இருந்தார்கள், மார்க்க விற்பனராக இருந்தார்கள். மார்க்க சட்டத்தை எடுத்து மக்களுக்கு சொல்வது அத்தனை பேருமே இமாம் அபு ஹனிஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குடும்பம் என்று வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார்கள். அல் ஃபுகஹாஉ ரியாலு அபி ஹனீஃபா. ஃபுகஹாக்கள் அத்தனை பேரும் அபு ஹனிஃபா ரஹ்மத்துல்லாஹி குடும்பத்தை சார்ந்தவர்கள். இவங்க ரொம்ப முன்னோடின்னு அர்த்தம். அந்த அபு ஹனிஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் ஜஅஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்திலே 2 வருஷம் தர்பியத்தில் இருந்தார். யார்கிட்ட? ஜஅஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த ஜஅஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யார் தெரியுமா? அவர்களுடைய ஷேக் காசிம் இப்னு முஹம்மது இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ஜஅஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷேக் வந்து காசிம். இந்த காசிம் யாருன்னா சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றோம்ல, அவங்களுடைய பேரன். அபூபக்கர் சித்திக்குடைய மகன் பேர் முஹம்மது இப்னு அபீ பக்கர். அந்த முஹம்மது இப்னு அபீ பக்கருடைய மகன் தான் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் ஜஅஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய ஷேக். மதீனத்துல் முனவ்வராவுல ஃபுகஹாவு சபஆ அப்படின்னு சொல்லி 7 ஃபகீஹ்கள் இருந்தாங்க, மார்க்க விற்பனர்கள். அவங்க சொல்றதான் தீர்ப்பு. ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் இருந்தாலும் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் சட்டங்களை ஆய்வு செய்யக்கூடிய மிகப்பெரிய பெரும் மேதைகள். அல்லாஹ் எல்லாத்துக்கும் அந்த ஞானத்தை கொடுக்க மாட்டான். அந்த ஃபுகஹாவு சபஆ என்று சொல்லப்படக்கூடிய 7 பெரும் மார்க்க விற்பனர்களின் தலைவர் இந்த காசிம் ரஹ்மத்துல்லாஹி அபூபக்கருடைய பேர். இந்த காசிம் தான் ஜஅஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி ஷேக். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் ஜஅஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2 வருஷம் பையத்தில் சுஹபத்தில் இருந்தார். மிகப்பெரிய மேதை அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க சொல்றாங்க, லௌலா சனத்தானி லஹலக்கன் நுஅமான், லௌலா சனத்தானி லஹலக்கன் நுஅமான். இமாம் ஜஅஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களோடு 2 வருஷம் தர்பியத்தில் நான் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த நுஅமான் இப்னு சாபித் அழிந்து போயிருப்பான் என்றார்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பேரு நுஅமான். அவங்க சொல்றாங்க, இமாம் ஜஅஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியோட அந்த 2 வருஷம் இருந்த தர்பியத்து தான், அந்த சுஹபத்து தான் என்னை உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் வைத்தது. யாரு சொல்றது? பெரும் மேதை, எல்லாத்துக்கும் தலைவர், ஃபகீஹ்களுடைய முன்னோடி, நபிகளாருடைய காலத்திற்கு நெருக்கத்தில் வாழ்ந்தவர். அவர்கள் சொல்கிறார்கள், இறைநேசருடைய தொடர்பு அவசியம் என்று சொல்கிறார்கள். நம்ம எப்படி இல்லை அது வேணாம், அது பார்த்துக்கலாம் அப்படின்லாம் எப்படி சொல்ல முடியும்? ரொம்ப முக்கியமான விஷயம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இமாம் ஜஅஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சுஹபத்தில் இருந்திருக்கிறார்கள்.
அவர்களோடு தோழமை இருந்திருக்கிறார்கள், அவருடைய தர்பியத்தில் இருந்திருக்கிறார்கள். வரலாறுல வருகிறது, லதபிஅஹு மாலிக் இப்னு அனஸின், அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு பிறகு அவர்களை தொடர்ந்து மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இமாம் ஜஅஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய நட்பில் இருந்திருக்கிறார்கள். அவர்களை மதித்திருக்கிறார்கள், அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடந்திருக்கிறார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய மேதை. முஅத்தா இமாம் மாலிக்னு ஒரு பெரும் நூல் இருக்கிறது. மதீனத்துல் முனவ்வராவில் மஸ்ஜித் நபவியில் அமர்ந்து ஹதீஸ்களை நடத்திய பெரும் மேதை, பெரும் செல்வந்தர். அவருடைய வரலாறுல வருது, ஒரு நாளைக்கு ஒரு சட்டை போட்டாங்கன்னா அடுத்த நாள் அந்த சட்டை கிடையாது. 365 நாளும் 365 சட்டை. உயர்தரமான வாசனை திரவியங்களை குடிச்சுட்டு அங்கே உட்காந்துருப்பாங்க. ஆனால் மறுநாள் புது சட்டை போடும்போது இந்த சட்டை சதக்கா, அது சேர்த்து வைக்கிறது இல்லை. பீரோவில் 10 பீரோலாம் கிடையாது, உடனே தர்மம். அவ்வளோ பெரிய செல்வந்தர். என்னங்க இப்படி ஆடம்பரம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டப்போ மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களாம், எம்பான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளை நான் சொல்லுகிற போது என்னை இதைவிட அழகாக அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நபிகளாருடைய ஹதீஸ்களை சொல்லுகிற போது எனக்கு நறுமணம் வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்னை கௌரவப்படுத்திக் கொள்ளாமல் நான் வேறு யாரை கௌரவப்படுத்த முடியும்? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க. அவங்களும் இமாம் ஜஅஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே சுஹபத்திலே இருந்திருக்கிறார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சட்ட மேதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றி வருகிறது, ஷைபானுர் ராஹி ரஹ்மத்துல்லாஹி அவர்களே பையத் பெற்றிருக்கிறார்கள் என்று அவர்களுடைய வரலாறுலே சொல்லப்பட்டிருக்கிறது. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 4 பெரும் இமாம்கள், இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே சுஹபத்திலே இருந்திருக்கிறார். ஏற்கனவே பிஷ்ருல் ஹாஃபி பற்றி சொல்லிட்டு வந்தோம்ல, செருப்பல்லாத பிஷ்ருன்ட்டு. அவங்கள்ட்ட இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பையத்தாகி இருக்கிறார், அவருடைய தொடர்பில் இருந்திருக்கிறார். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய மேதை. பிஷ்ருல் ஹாஃபிக்கு இன்னொரு பேர் அபூ ஹாஷிம் சூஃபின்னு பேர். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி வந்து எல்லாரும் கேட்குறாங்க, நீங்கள் போய் அபூ ஹாஷிம் சூஃபிட்ட பையத்தாகி இருக்கீங்களே, அந்த இறைநேசத்தை நீங்கள் தொடர்பு வச்சுருக்கீங்களே, நீங்களே பெரிய ஆலிமு, நீங்களே மிகப்பெரிய ஃபகீஹ், நீங்களே பெரிய முஹத்திஸ், நீங்கள் போய் அவங்களோட தொடர்பில் இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டப்போ அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்கள் சொல்றது உண்மைதான், அன ஆலிமும் பி கிதாபில்லாஹ், அல்லாஹ்வின் வேதத்தை நான் அறிந்திருக்கிறேன், வ ஹுவ ஆலிமும் பில்லாஹ், அவர் அல்லாஹ்வை அறிந்திருக்கிறார். அபூ ஹாஷிம் சூஃபி பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ்வை அறிந்த ஞானி. நான் வேணா கிதாபை அறிந்திருக்கலாம், குர்ஆன் ஹதீஸிலிருந்து சட்டங்களை எடுக்கக்கூடிய ஆய்வு பண்பு வேணா என்கிட்ட இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வை அறிந்த ஞானம் அவரிடத்தில் இருக்கிறது, அவரோடு நான் சேராமல் வேறு என்ன செய்ய முடியும் என்று இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டதாக இருக்கிறது. ஒரே ஒரு செய்தியை சொல்லி இன்ஷா அல்லாஹ் நிறைவுக்கு வந்துடலாம், கொடுத்த நேரம் முடிவாயிருச்சு. அல்லாமா முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இறைநேசர்களுடைய சுஹபத் என்பது, இறைநேசர்களோடு சேர்ந்திருத்தல் என்பது மிக மிக முக்கியமானது. ஏன் தெரியுமா? அவர்கள் பார்வை பட்டால் கூட நாம் வைரம், பட்டை தீட்டப்பட்ட வைரங்களாக நாம் மாறிவிடுவோம். முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி, நீ இதை ஓது அதை ஓது இத்தனை ரக்காயத்து தொழு அப்படின்லாம் சொல்ல வேண்டியதில்லை, இறைநேசர்கள் நம்மை பார்த்தால் போதும். இதை எங்கே தெரியுமா எழுதுறாங்க? முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, குமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஐனு ஹக்குன், அல் ஐனு ஹக்குன், கண் திருஷ்டி என்பது உண்மை. குமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண் திருஷ்டி கேள்விப்பட்டிருக்கோம்ல, கண்ணேர். ஒரு அழகான செல்வ செழிப்போட ஒருத்தர் இருக்கிறான், அவனை பார்த்து ஏ அப்பா இப்படி இருக்கிறானே அப்படின்னு சொன்னால் போதும், அவனுக்கு ஏதாவது ஒரு நோக்காடு வந்துடும், ஒரு நோய் வந்துடும், ஏதாவது ஒன்று வந்துடும். அப்படி சொல்லக்கூடாது. ஆனால் அப்படி சொல்கிறது உண்மை, அது நடக்கும். நபி அவங்களே சொன்னாங்க. இந்த ஹதீஸுக்கு கீழே அல்லாமா முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், ஒரு பாவம் செய்யக்கூடியவன், ஒரு பொறாமைக்காரன், அவனுடைய பார்வைக்கே இவ்வளவு பெரிய தாக்கம் இருக்கிறது என்று சொன்னால், நظருல் ஆரிஃபீன், இறைநேசர்களுடைய பார்வைக்கு மிகப்பெரிய தாக்கம் இருக்கிறது. யஜஅலுல் காஃபிர முஃமினா வல் ஃபாஸிக ஜாஹிலா வல் ஃபாஸிக சாலிஹா வல் ஜாஹில ஆலிமா வல் கல்ப இன்சானா. முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், ஆரிஃபீன்கள் பார்த்தால் ஒரு காஃபிர் மூமினாக ஆகிவிடுவான், ஒரு பாவி நல்லவனாக ஆகிவிடுவான், ஒரு மடையன் அறிஞனாக ஆகிவிடுவான். இன்னும் நான் தெளிவாக சொல்கிறேன்,
நாய் கூட மனிதனாக ஆகிவிடும் என்றார்கள் முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள். அதனுடைய தொடர்பை எழுதுகிறார்கள். வகல்புஹும் பாசித்துன் திராஇஹி பில் வஸீத். சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் சொல்கிறான், குகைவாசிகளோடு ஒரு நாய் சென்றது என்று சொல்கிறான். அந்த நாய் குகைவாசிகளோடு சேர்ந்திருந்த காரணத்தினால் குகையில் தங்கி அந்த மனிதர்களுக்கு எத்தனை மதிப்பும் மரியாதையும் இருக்கிறதோ அத்தனையும் அந்த நாய்க்கு உண்டு. நாயை கூட மனிதனாக மாற்றுகிற பார்வை ஆரிஃபீன்களுடைய பார்வைக்கு உண்டு. என்ன நீ சாதாரணமாக நினைக்கிற என்று இமாம் முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி கேட்கிறார்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் இறைநேசரை புரிந்து வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நசீபாக்கி தந்தருள்வானாக. வாய்ப்புக்கு நன்றி கூறிய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.